தமிழெழுத்து நேயர்களே, அன்பு வணக்கங்கள். தேர்தலும் பரபரப்பும் பிரிக்க முடியாத இரண்டு அம்சங்கள். தேர்தல் உஷ்ணம் கட்சிகளை ஆட்கொண்டு தேர்தல் களம் தகிக்க தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. ஒரு வழியாக கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. ஏறத்தாழ இந்த ஒரு கூட்டணி அலைன்மெண்ட்ஸ் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. இது அமைந்தது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு கட்சிகளால் சொல்லப்படுகிறது. பல்வேறு கட்சிகளின் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அணியாக உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில அந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ பாரதிய ஜனதா கட்சி மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இருவரும் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்த இவ்வளவு பணம் பேசினார்கள், இவ்வளவு சீட்டுகள் கொடுக்க முன்வந்தார்கள். பாரதிய ஜனதா ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முன்வந்தது, மந்திரி பதவி கொடுக்க முன்வந்தது, சில கோடிகள் கொடுக்க முன்வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 500 கோடியும் 80 சீட்டும் கொடுக்க முன்வந்தது என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில திரு வைகோவுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடமும் புகார் தெரிவித்திருக்கிறது. இந்த ஒரு விஷயம் இவ்வாறு ஒரு பெரிய பரபரப்பை கிளப்ப தேமுதிக அப்படிப்பட்ட ஒரு பேரம் நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதே வேளையில திமுகவுடைய இந்த ஒரு சட்ட நடவடிக்கைக்கு கண்டனமும் தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறது தேமுதிக. இது ஒரு பக்கம் என்றால், சந்தையில் சில கட்சிகளை வசதி படைத்த கட்சிகள் விலைக்கு வாங்குகின்றன அப்படின்னு மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல கருத்துக்கள் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இவையெல்லாம் தேர்தல் காலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு வெறும் பரபரப்பான அரசியல் குற்றச்சாட்டு என்று எடுத்துக்கொள்வதா, அர்த்தமுள்ளது என்று எடுத்துக்கொள்வதா, அல்ல அவதூறு என்று புறம் தள்ளுவதா? ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒரு தேர்தல் களம் பரபரப்படைய தொடங்கி இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள், பாரதிய ஜனதாவுடைய ஊடக பிரிவு தலைவர் பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள், அதே போல நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் ஆகியோர் இணைகிறார்கள். நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு மல்லை சத்யா அவர்களுக்கு தான். 500 கோடி பணம், 80 சீட்டு, இது திமுக பேரம் பேசியது. ஒரு ராஜ்யசபா சீட்டு, பல கோடி பணம், ஒரு மந்திரி பதவி பாஜக பேசியது. இது திரு வைகோ சொன்ன பரபரப்பான குற்றச்சாட்டு. பேசியது யார்கிட்ட அப்படின்னு உங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. தேமுதிக கிட்ட பேச்சு நடந்தது அப்படின்னு சொன்னார். ரெண்டு கட்சிகளுமே இதை கடுமையாக கண்டித்து மறுக்கின்றன. யார்கிட்ட பேசியதா? உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக கிட்ட பேசியதா நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அவங்களுமே அப்படிப்பட்ட பேரம் எதுவும் நடைபெறல அப்படிங்கிற பொழுது இது அவதூறு அல்லாம வேற என்ன திரு மல்லை சத்யா? தமிழக அரசியல் பரபரப்பு இந்த சூழலில் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்ற அரசியல் பேச்சுவார்த்தைகளை அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் தங்களுக்கு உரிய பாணியில் வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். சரியாக 1 மாதத்திற்கு முன்பாக கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 59 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டது, திமுகவுடைய முக்கியமான தலைவர் ஒருவர் பேசியதற்கு பின்பாக நடந்தது என்று அனைத்து பத்திரிகைகளும் வெளியிட்டது என்று கூட அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டமன்ற கட்சியுடைய கொறடா சந்திரகுமார் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல, இது அவதூறு பரப்புகின்ற செய்தி என்று மறுத்தார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மறுத்ததை தவிர அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்கவில்லை என்பது ஒரு செய்தி. அடுத்ததாக மறுக்கலங்கிறதுனால அப்படி ஒதுக்கப்பட்டது, அப்படி முடிவு செய்யப்பட்டதுங்கிறது உண்மை ஆயிடுமா? மௌனம் தான் சம்மதத்தின் அறிகுறி என்பது நம்முடைய முதிரை. அது மறந்துவிடக்கூடாது. பல அவதூறுகள் இன்னைக்கு இணையதளத்துல சமூக வலைதளத்துல எல்லா கட்சிகள் மீதும் சொல்லப்படுது. அதெல்லாம் எல்லாத்தையும் மறுக்கலங்கிற காரணத்தினால 100 ஊடகங்கள் 100 மாதிரி செய்தி வருது. மறுக்காத அனைத்தும் உண்மை அப்படின்னா அது என்ன மாதிரியான நியாயம்? அடுத்ததாக முதுபெரும் தலைவராக இருக்கின்ற பழம்பெரும் தலைவராக இருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில நாட்களில் பாலில் விழப்போகிறது என்று கூட அவர் சொன்னார். அதற்கு பின்பாகத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மகளிரணி செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள். YMCA திடலில் மார்ச் 10ஆம் தேதி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தில்லுமுள்ளு கட்சி, அதிமுக என்பது அதிக தில்முள்ளு கட்சி, இவருடன் கூட்டணி இல்லை என்று சொன்னதற்கு நடைபெறவில்லைங்கிறார் சொன்னார். அதற்கு பின்பாகவும் திமுகவுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். தேசிய முற்போக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க வெளிப்படையா வைத்த அழைப்பு இவை இரண்டும்
தொடர்ந்து நம்பிக்கை வெளிப்படுத்தினாங்க, விமர்சனத்துக்கு பிறகு நம்பிக்கை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இப்ப எழுந்திருக்கக்கூடியது என்னன்னா, இவ்வளவு கோடி பணம், இவ்வளவு சீட்டு, இவையெல்லாம் பேசப்பட்டது, ஏதோ பேரம் நடந்ததுன்னு சொல்ல அதை உறுதிப்படுத்த வேண்டியது யார்? யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க இல்லன்னு மறுத்துட்ட பிறகு அது அவதூறு இல்லாம வேற என்ன? இல்ல, இது ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்த செய்தி. அந்த செய்தியுடைய விமர்சனத்தை தான் தலைவர் வைகோ அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஊடகத்துல 100 செய்தி வருது, அத உண்மை அப்படின்னு சேர்த்து பேசுறாரு. ஊடகத்துல மக்கள் நல கூட்டணி உடைஞ்சதுன்னு சில செய்திகள்லாம் கூட வந்தது. அதெல்லாம் உண்மை இல்லையே. அது அப்படியே எடுத்துக்கொண்டு ஊடகத்துல வந்துருச்சு, மக்கள் நல கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அது போல இப்படி வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். அதை வைத்துக் கொண்டு அதை உண்மை அப்படின்னு சாதிப்பது, அதுவும் நீங்க அமைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை உறுதிப்படுத்தாத போது அது உண்மை அப்படின்னு சொல்லும் போது அது சரியா இருக்குமா? தலைவர் வைகோ அவர்கள் பொறுத்தவரையிலும் அவர் சிறந்த நாடாளுமன்றவாதியாக ஏறக்குறைய 24 ஆண்டுகள் 10 பிரதம அமைச்சர்களை சந்தித்தவர். அதோடு மட்டுமல்லாமல் காஷ்மீரத்துடைய சிங்கம் என்று சொல்லப்பட்ட ஷேக் அப்துல்லா, பஞ்சாபுடைய சிங்கம் என்று சொல்லப்பட்ட பிரகாஷ் சிங் பாதல் போன்றவருடைய நல்லன்பை பெற்றவர். வைகோவை பொறுத்தவரையிலும் சொல்லிவிட்டு சிந்திப்பவர் அல்ல, சிந்தித்துவிட்டு பேசுவராகத்தான் தலைவர் வைகோவுடைய கடந்த கால வெளிநாட்டு தலைவர்களை கூட கவர்ந்தவர் அவர், மாற்று கருத்தில். என்னுடைய கேள்வி, அப்படிப்பட்டவர் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை குறைஞ்சபட்சம் தேமுதிக சொன்ன ஆமாங்க அப்படி எல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணாங்க, ஆனா நாங்க ஈடு கொடுத்ததா இல்ல அப்படின்னு அது தேமுதிகவே சொல்லி, தேமுதிக பேச்சே நடக்கலன்னு தானே சொல்லிச்சு. அந்நியார் நேற்றைய தினம் கூட நெல்லையில் பேசுகின்ற போது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அழைத்தது, கூட்டணிக்கு அழைத்தது. இதை பத்திரிகையின் மூலமாக வந்த செய்திகளை அண்ணன் வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதற்காக அவதூறு வழக்கா, அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று செய்தி சொன்னாங்க. ஆனா திரு வைகோ பத்திரிகையில இப்படி செய்தி வருது அப்படின்னு திரு வைகோ வார்த்தைகளை ரொம்ப தெளிவா பயன்படுத்தக்கூடியவர், மாற்று கருத்தே இல்ல. ஆனா நேற்று இந்த பேச்சு கருத்து சொல்லும் பொழுது இப்படி பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு, அது உண்மை அப்படின்னு அடித்து சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? தலைவர் வைகோ அவர்கள் ஏறக்குறை அரை நூற்றாண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். The man with the highest order in public life என்று சொல்லப்படுகிறது. இருக்க அந்த தலைவர் ஒருவேளை அவர் கிடைத்திருக்கின்ற ஆதாரப்பூர்வமான தகவலை வைத்துக் கொண்டு அந்த செய்தியை சொல்றதன் காரணமாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் திரும்ப பெறப்போவதில்லை. மறுத்துருச்சு. அதை உறுதிப்படுத்த வேண்டியது இருவர், திமுகவும் தேமுதிகவும். திமுகவும் மறுக்குது, தேமுதிகவும் மறுக்குது. தேமுதிக உங்கள் அணியில சேர்ந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர்களோ அல்லது புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களையோ அல்லது அந்நியார் பிரேமலாதா அவர்களையோ அல்லது சகோதரர் சுதீஷ் அவர்களிடமோ பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஒருவேளை மீடியேட்டர் என்று சொல்லப்படுகின்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பேசிதான் இந்த செய்திகளை வெளியே பரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்பது எந்த மாற்றம். தேமுதிக அப்படி ஆஃபர் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட தான் போயிருக்கணும், அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கணும். அவங்க அப்படி பேச்சே நடக்கலன்னு சொன்னாங்களா இல்லையா? உண்மை என்று இப்ப இந்த இவ்வளவு சீட்டு இவ்வளவு பேரம் அப்படிங்கறத உண்மை அப்படின்னு திரு வைகோ சொன்னாரா இல்லையா? தலைவர் வைகோ அவர்கள் பேசுகிறார் என்றால் அதில் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டார். நிச்சயமாக அதில் ஏதோ தகவல் அவரிடம் கிடைக்கும். அந்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டியது தேமுதிக, அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லுதே தேமுதிக. திமுக தரப்பில் பேசியவர்கள் ஒருவேளை தலைவர் வைகோவுக்கு அறிந்திருக்கலாம் அந்த செய்தி. திமுக தரப்பில் பேசியவர்கள் அந்த தகவலை ஒருவேளை கசிவிட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா அது சம்பந்தப்பட்டது தேமுதிக. தேமுதிக இப்பொழுது சொல்கிறேன், சம்பந்தப்பட்டவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட தலைவரோ அல்லது மகளிர் அணி செயலாளரோ இளைஞர் செயலாளரோ இருக்க முடியாது, பேசிருக்க முடியாது. வேற ஏதோ கட்சி கிட்ட பேசிருக்க முடியாது, தேமுதிக சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட தான் பேசிருக்க முடியும். அந்த செய்தி திரு விஜயகாந்த் அவர்களை, திருமதி பிரேமலதா அவர்களை அடைந்திருக்க முடியும், அடைந்திருக்கணும். அப்பதான் இது அவங்களால ரிஜெக்ட் பண்ணிருக்க முடியும், இல்ல அது புறந்தள்ளி இருக்க முடியும். அது நடக்காத போது நடந்தது அப்படின்னு திரு வைகோ சொல்றார், நடக்கலன்னு பிரேமலதா சொல்றார். ரெண்டு நிலைகளும் முரண்பட்டு இருக்கு. இல்ல, இந்த தகவலை பொறுத்து நான் மீண்டும் சொல்ல விரும்புவது, தலைவர் வைகோ அவர்கள் கிடைத்திருக்கின்ற நம்பகத்தனமான செய்திகளை வைத்துதான் அவர் பேசிருக்க கூடும். நீங்களே சொன்ன மாதிரி ரொம்ப வார்த்தைகள்ல தெளிவா பயன்படுத்தக்கூடிய திரு வைகோ எனக்கு நம்பகத்தனமான செய்தி வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது நடந்ததுன்னு சொல்றார். அவர் சொன்னது நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க, நீங்களும் பார்க்கலாம், நேர்களும் ஒரு முறை பார்க்கட்டும். 500 கோடி பணம், 80 தொகுதிகள், இது திமுக தரப்பிலிருந்து. ஒரு ராஜ்யசபா, ஒரு மத்திய மந்திரி, தேவையான பணம் என்று பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து. இந்த 2 தரப்பிலிருந்தும் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இவ்வளவு இடம் கொடுக்கிறோம், மந்திரி பதவி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லியும் விஜயகாந்த் அவர்கள் அவரை உதறி எறிந்திருக்கிறார் என்றால்
எத்தனை கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்ற அந்த பாவேந்தர் பாட்டுக்கேற்ப தனக்கு இதுவரை செய்யப்பட்ட பொய் பிரச்சாரம் எல்லாம் இன்றைக்கு காற்றோடு பறந்து விட்டது. நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கடைசியாக 80 தொகுதிகளும் 500 கோடி ரூபாயும் திராவிட முன்னேற்ற கழகம் தருவதற்கு முன்வந்தது என்ற செய்தி இன்றைக்கு ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. அது உண்மையுமாகும். நான் கேள்விப்பட்டது கலைஞர் அவர்கள் ஒரு ஒரு சீட்டில் ஒரு தாளில் எழுதியே கொடுத்து அனுப்பியதாக. இது திரு வைகோ சொன்னது. பிரேமலதா அவர்கள்ட்ட இந்த விவகாரம் எடுத்து செல்லும் பொழுது திருமதி பிரேமலதா சொன்னது என்ன கேட்போம். அவங்க அழைச்சாங்க. ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணிக்கு வாங்க என்று அழைத்தது உண்மை, ஆனால் எங்கும் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதையே தான் நாங்களும் சொல்றோம். பல தடவை கலைஞர் அவர்களும் அவங்க தரப்புலயும் கேப்டனை கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லி அழைச்சாங்க. பட் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ திமுகவோ எங்குமே சந்திச்சு பேசல. அது அண்ணன் வைகோ அவர்களுடைய கருத்து. அதுக்கான பதிலை நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். She is distancing from that opinion. அதுல இருந்து வேறுபடுறாங்க. அது அவங்க துளியும் ஆமோதிக்கல. அவர்களுக்கு தெரியாம இருக்க கூடும். அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்கோ தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கோ தெரியாமல் இந்த பேச்சுவார்த்தை திமுக முடிவெடுக்க வேண்டியவர்கள் அவர்கள். யாராவது ஒருத்தர் பாஜக ஒரு நிலையை சொல்லுது, இல்ல திமுக சொல்லுது அப்படின்னா அதை ஏற்கிறதும் இல்ல புறக்கணிக்கிறதும் நிராகரிக்கிறதும் அவங்க தான். அது எப்படி நடுவுல அவங்களுக்கே தெரியாம எப்படி நடந்திருக்க முடியும்? இல்ல, நிச்சயமாக ஒருவேளை இவர்கள் வைத்திருக்கின்ற ஆஃபர் அவ்வளவுதான் அப்படி இருந்திருக்கும். அது ஒருவேளை அவங்கள போய் சேர்ந்திருக்காது. மீடியேட்டர்கள் நீங்க செய்திருக்கலாம் பண்ணிருக்கலாம் சொல்றீங்களே தவிர ஊர்ஜிதமா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதான வெளிப்படை. இல்ல, பத்திரிகையில வந்த செய்தி தானே தலைவர் சொல்றாரு. பத்திரிகையில 59 சீட்டும் சில பத்திரிகைகள் வந்தது சார். மக்கள் நல கூட்டணி உடைய போகுதுன்னு சில பத்திரிகைகள் வந்தது சார். அதெல்லாம் உண்மையாயிடுமா? உண்மை என்பதை இப்போ நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு அவர் செல்கின்ற காரணத்தினால் நீதிமன்றத்திலேயோ அல்லது தன்னுடைய வீட்டையோ கோர்ட்டாக மாற்றினாலும் பரவாயில்லை, அறிவாலயத்தை கோர்ட்டாக மாற்றினாலும் பரவாயில்லை, வாதாட போகின்றவர் தலைவர் வைகோ வழக்கறிஞர் என்ற காரணத்தினால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதாடுகின்ற அந்த தலைவர் இதில் வாதாடுவார், வெற்றி பெறுவார். ஓகே, திரு சுமந்த், இதுல இந்த பிரேமலதா சொல்வது ஒன்றாகவும் திரு வைகோ சொல்வது ஒன்றாகவும் இருப்பதா உங்களுக்கு படலையா? இஸ் தேர் டிஃபரன்ஸ் இன் பொசிஷன்? இந்த விஷயத்தை நீங்க ரெண்டு விஷயம். ஒண்ணு எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போதும், அதுவும் இந்த பண விஷயத்துல குற்றச்சாட்டு வைக்கும் போதும் அது ஆதாரமோட இருக்கிறது தான் அது சரி அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ரெண்டாவது விஷயம், அந்த 80 சீட்டையும் 500 கோடியும் நீங்க பிரிச்சிடணும். 80 சீட்டு கேட்கறது ஒரு கட்சியினுடைய உரிமை. ஒரு கூட்டணியில போய் இப்போ ஒரு தலைவர் ஒரு கூட்டணி பேச்சு நடத்தும் பொழுது எங்களுக்கு அதிக அளவுல சீட்டு வேணும்னு கேட்கறது தப்பே கிடையாது. அதை ஒரு தவறான ஒரு இதுவாவே பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல, நடந்துதான் நடக்கலையான்னு இல்ல, நடந்திருந்தாலும் அதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கறது தான் அடிப்படை இது. சோ யூ கேனாட் அந்த 80 தொகுதி 80 சீட்டு கேட்கறதும் 500 கோடி கேட்கறதும் தே ஆர் நாட் சேம். ரெண்டும் ஈக்குவலா நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த 500 கோடி மேட்டர் ஆதாரம் இருந்தால் அதை அவர் ஆதாரத்தை அவர் வெளியே வைக்கணும். ஆதாரம் இல்லாத பட்சத்தில் 80 சீட்டும் கூட தேமுதிக தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம் திமுகவோடு உறவில்லை, தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி வருது. அந்த நிலைப்பாடுக்கு மாற்றாதானே இருக்கு. நீங்க அந்த அவங்க பிரேமலதா அவர்கள் பேசின அந்த பேச்சை திருப்பி பிளே அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அதிகாரப்பூர்வமாக இரு கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடக்கவில்லை அப்படிங்கறத அவங்க அடிப்படையா சொல்றாங்க. தேர் ஆர் நோ அபிஷியல் டாக்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிஎம்டிகே. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. அப்புறம் அடுத்த பைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவர் திரு வைகோவுடைய கருத்து, அதை பத்தி அவர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. கேட்டகாரிக்கலாக பெரும்பாலான பேச்சுவார்த்தைகள், அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள், அதிகாரப்பூர்வம் அல்லாத பேச்சுவார்த்தைகள் நடந்து ஓரளவுக்கு ஒருமித்த கருத்து ஒரு பேசிக் லெவலுக்கு வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ ஃபர்ஸ்ட் டேயே 2 அபிஷியல் டெலிகேஷன் போய் பேசாது. ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கூட்டணி வச்சுக்கலாமா? இந்த கூட்டணியில உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாம் பேசி முடிவெடுத்து ஓரளவுக்கு பேசிக் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமும் வித்தியாசங்கள் வரலாம், அந்த கூட்டணி முறியலாம். ஆனால் அடிப்படையா முதல் நாளே நாங்க 2 பேரும் டெலிகேஷன் அனுப்புறோம், நம்ம போய் பேசுவோம், எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயம். சோ அதிகாரப்பூர்வமாக அவர் திருமதி பிரேமலதா அவர்கள் சொல்வது மேபி டெக்னிக்கலி இட் இஸ் கரெக்ட். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க,
அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடக்கல. இல்ல அப்படி இருக்கும்னா இதுல ஒன் பார்ட் ஆஃப் ட்ரூத் இது வைகோ அவர்களும் சொல்வது தேமுதிக அந்த விஷயத்துக்கு துணை போனது என்று அல்ல, தேமுதிக திட்டவட்டமா மறுத்துச்சுன்னு. அது உண்மை அப்படிங்கும் பொழுது நான் அபிஷியல் சேனல் லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாத்திக்கிட்டு திமுக தரப்பில் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆஃபர் வைக்கப்படவில்லை, 500 கோடி ரூபாயோ 80 சீட்டோ என்ற ஆஃபர் எந்த நாட்களிலும் அதிகாரப்பூர்வமாகவோ அதிகாரப்பூர்வம் அல்லாத விதத்திலோ வைக்கப்படவில்லைன்னா அதோட முடிஞ்சிச்சு. அதுதானே திருமதி பிரேமலதா சொல்வதோட புரியுது. பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமா நடக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல இது இந்த ஒரு 18 நிமிஷம் பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுல எந்த விதமான பேரமும் பேசப்படல, தயவு செய்து இதை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு பிரேமலதா. நான் என்ன சொல்றேன், இதை வந்து ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சார்ஜ். ஆனா அடுத்தது என்ன சொல்றாங்க, திரு வைகோ அவர்களை மிரட்டுறதுக்காக திமுக முன் வருது, இந்த அவதூறு வழக்கு போடுறதுக்காக. அதுவே ஒரு முரண்பாடு. அதாவது பேரமே நடக்கல இல்லையா, உங்களுக்கு பேரமே நடக்கலன்னா பேரமே நடக்காத ஒரு பேரத்தை 500 கோடியும் 80 சீட்டும் சொல்லும் பொழுது, ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதுக்கு அவதூறு வழக்கு போடுறது நியாயம் தானே. இந்த எப்படி அதுல முரண்பட்டு இருக்கிறது தேமுதிகவுடைய நிலைப்பாடு. திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பிரேமலதாவும் சொல்றாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு, திரு ஸ்டாலின் சொல்றார் அன்றும் இன்றும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு புரிதலுக்கான வழிவிட்டவர் திமுகவுடைய தலைவர். திரு சுமன் சொன்னது போல அபிஷியலா பேச்சு நடத்தலன்னு பிரேமலதா அவர்கள் சொன்னாங்களே தவிர இன்னும் கூட ஒரு ஆம்பிகுவிட்டி இதுல இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஐ வாண்ட் டு ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ். அதாவது திருமதி பிரேமலதா சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வல்ல வார்த்தையில் அதாவது அவர் சொன்னதான் சரிங்கிறார். ஆனா திரு வைகோ அவர்களை பொறுத்தவரை சகோதரர் மல்லை சத்யா சொன்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ரைட் லீடர் இன் ராங் பார்ட்டி மாதிரி ரைட் பார்லிமெண்டேரியன் ராங் டிசிஷன் மேக்கர்னு ஒரு அடைமொழி அவருக்கு மக்கள் மத்தியில் உண்டு எந்த காலகட்டத்திலும். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதை சொல்லும் பொழுது எவ்வளவு வருத்தம் வரும் இன்னொரு கட்சிக்கு, அது எப்ப தெரியுது. இன்று இன்னொரு தொலைக்காட்சியில திரு வைகோ அவர்களை அழைத்து இதே வார்த்தையை சொன்ன பொழுது, நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் ரைட்டு, நீங்க கூட அதிமுகவுடைய பி கூட்டணி என்று உங்களை அழைத்து 1500 கோடி ரூபாய் கொடுத்ததாக தகவல் வருகிறது என்று சொன்னவுடன் அவருக்கு எவ்வளவு வருத்தம் வந்திருக்குன்னு சொன்னா, அந்த வருத்தத்தை எல்லாரும் பார்த்தாங்க. இதைத்தான் நான் என்ன சொல்ல வர்றேன், தனக்குன்னு வந்தாதான் தெரியும் தலைவலியும் திருகுவலியும் சொல்லுவாங்க. அப்ப தான் விரும்பாத தந்தை பெரியார் சொல்லுவாரு, தான் பிறருக்கு என்ன விரும்புறோமோ அதுதான் நாம செய்யணும், எனக்கு என்ன நான் விரும்புகிறேனோ அதை பிறருக்கு செய்யணும்னு தந்தை பெரியார் சொல்வார். அந்த மாதிரி நான் யாரையினாலும் எதையும் பேசிடுவேன், ஆனா என்னை யாரும் பேசிவிடக் கூடாது என்று சொல்வது என்பது மிக மிக மோசமான ஒரு அரசியல். திரு சத்யா கட்சி எடுத்துட்டு போறேன். பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னதை பிரேமலதா ஆமோதித்தார்னு சொல்றீங்க. பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு திரு கருணாநிதி சொல்லலையா? அதன் அடிப்படையில் தானே பழம் நழுவி பாழல விழும் அப்படின்னாரு. மீண்டும் கேட்கும் பொழுது சொன்னாரா இல்லையா பேச்சுவார்த்தை நடைபெறுவதுன்னு ஒரு புரிதலுக்கு வழிவிட்டாரா இல்லையா? இப்ப பிரேமலதா என்ன சொன்னாங்களோ அதுதான் ஸ்டாலின் சொன்னாங்க சொல்லிவிட்டு இப்ப நான் சொல்றேன், விரும்பியது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியினுடைய கூட்டு சேர்வது என்பது எல்லாருடைய விருப்பம். அதற்கான முயற்சிகளை நடுவிலே உள்ளவர்கள் மூலமாக செய்வார்கள். அது ரெண்டு அரசியல் கட்சியுடைய பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு குலாம் நபி ஆசாத் வர்றாரு, கலைஞர் பேசுறாருன்னா ரெண்டு அபிஷியலா ஒரு பேச்சுவார்த்தை. அல்லது யாருக்கும் திரைமறைவிலே ஒரு திமுக தலைவரும் முக்கியமான தலைவரும் அல்லது பிரேமலதா அவர்களோ அல்லது விஜயகாந்தோ பேசியிருந்தால் அதை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இவையெல்லாம் அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, பழம் நழுவி பாடில் கனிந்து. நல்லா நீங்க ரொம்ப பேர் அது விளங்கல. பழம் கனியல. அவர் சொன்ன கலைஞர் சொன்ன விஷயத்துல அங்கேயே இருக்குது கனியாம. அது என்ன சொல்லுது, என்ன சேர்ந்து நாங்க சேர்த்துட்டோம் சொன்னாங்க. பெண்கள் மாநாட்டில் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எங்களோடு கூட்டணி சேர்வுகள் என்று அவங்க நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அப்படின்னா நாங்க இன்னும் கனிகளை எங்களோட வரக்கூடிய வண்டுகள் காத்திருக்கக்கூடிய வண்டுகள் வரலாம் என்ற ஒரு அர்த்தத்தை நீங்க உள்ளடக்கி பரிமேலழகர் ஒரு மாதிரி நிறைய புதிய பழம் கனிந்து விழும் தருவாய் வந்தா தான் பால்ல விழுகும். பால்ல விழுகு. இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரு தலைவர்
பரிமேலழகருக்கு அந்த உரையவே சிலாகிக்க கூடியவர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர். அவர் அழகா இந்த வார்த்தையை சொன்னாரு. இன்னைக்கு வரையும் பலருக்கு புரியல, அதுக்கு எதிர்ப்பு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை அதல்ல, புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் கேட்கிற இன்னொரு கேள்வி, இதே திரு வைகோ அவர்கள் மீது ஏற்கனவே அவர் அதிமுகவால் சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே திமுக வரவேற்பு கொடுத்து வந்த பிறகு ஒரு தடுமாற்றமான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, அப்பொழுதும் சரி அதற்கு முன்பு அதே மாதிரி ஒரு தடுமாற்றமான முடிவு எடுத்து தனது கட்சியினுடைய செல்வாக்கை அவர் குறைத்த பொழுது கூட ஊர்ல என்ன சொன்னாங்க, இவர் பணம் பெற்றுக் கொண்டார், அமெரிக்காவில் கூட அந்த பணத்தை பெற்றுக் கொண்டார் என்று மக்கள் பேசும்போது அன்னைக்கு மறுக்கலைன்னு சொல்றதுக்கான நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. ஆனால் அன்றைக்கு இந்த விஷயம் மக்கள் மத்தியிலே மிக சிலாயித்து பேசப்பட்டது. காமராஜர் மேல அபாண்டமா பழி சுமத்தப்பட்டது. இந்த பேங்க்ல பணம் வச்சிருக்கிறார், அவரும் போய் வந்து வலிந்து மறுக்கல, அதனால உண்மையாயிடுமா? அதான் சொல்றேன். அதான் சொல்றேன், வைகோ அவர்கள் இந்த தவறு செய்யப்பட்ட பணங்களை இத்தாலி தேசத்தில் நீங்க தான் சொல்ல வரல. நான் சொல்ல வரல. அதாவது நான் வைகோ மேல குற்றச்சாட்டு நான் வைக்கல. இப்போ சொல்றேன், இதை கூட நாங்க நம்பல, வைகோ அவர்கள் மீது நம்பல. ஆனா மக்கள் பேசக்கூடிய ஒரு சூழல், தடுமாற்றமான ஒரு முடிவு எடுக்கிறார் பத்தியா. இன்றைக்கு அந்த டிவில தொலைக்காட்சியில அவர் தன்னை விட்டு போகும்போது நடந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். இது எதுக்கு சொல்ல வரனா, தனக்கு வரும்போது என்ன கஷ்டமோ அதான். நான் இப்ப கூட வைகோ அவர்கள் நான் கூட்டம் எடுத்துட்டு போறேன். அது திரு வைகோ கிட்ட இதே போன்ற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது அவருக்கு வந்து கோபம் வருது. ஏன்னா அது வந்து அதுக்கு ஆதாரம் இல்ல, அடிப்படை இல்ல. அதே போல தானே இதுவும் பார்க்கணுங்கிறார். நியாயமான கேள்வியா பள்ளியா? அது என்னன்னா, இது மூளையில் முள்முளைத்த முட்டாள்தனமான செய்கை என்று சொல்வார்கள். ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்வது அல்லது ஒரு வதந்தியை பரப்புவது, இது திட்டமிட்டு தலைவர் வைகோ மீது செய்கின்ற இந்த செயல்பாடை திமுக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இதுல எதுவுமே உண்மை இல்லை என்பது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? திரு வைகோ பணம் வாங்கி இருக்கிறாருங்கிறதுக்கும் இல்ல திரு விஜயகாந்துக்கு பணம் கொடுக்க முயற்சி நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்குமே ஆதாரம் கிடையாது, ரெண்டுமே நிரூபிக்கப்படாது. இல்ல ரெண்டுமே அவதூறம் தானே எடுத்துக்கல. தலைவர் வைகோவை பொறுத்தவரையிலும் தன்னுடைய பொது வாழ்க்கையை எப்பொழுதும் கலங்கப்படுத்திக் கொண்டவர் அல்ல. அதே நேரத்தில் தன்னுடைய எதிரி கூட அந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான அரசியலை, வெளிப்படையான அரசியலை முன்னெடுத்து செல்கின்றவர். அப்படி ஒரு பார்வை கருணாநிதி மேல அவங்களுக்கு இருக்கும், உங்க கட்சிக்காரங்களுக்கு, உங்க தலைவர் மேல இருக்கும். ஒரு விஷயம், எந்த ஒரு தகவலும் ஆதாரம் இல்லாம சொல்லப்படும் பொழுது, if it is not substantiated by facts, அதாவது இல்ல. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோ மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கின்றவர்களை அவசியம் மனநலம் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு அவசர சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாட்டின் நலன் கிடைக்க வேண்டிய செய்தி. திமுகவில் இரண்டாவது தலைக்கட்ட தலைவர் இந்த குற்றச்சாட்டு இதுவரை திமுக தலைவர்கள் நேரடியாக இந்த மாதிரி குற்றச்சாட்டை சொன்னதில்லை. அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளாரிஃபை பண்ணாம கம்முன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதாவது அவர்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தா மாதிரி அவங்க சொல்லல, வேற யாரோ சொல்லியிருக்காங்க. வைகோ அவர்கள் தான் சொல்றாரு, இவங்க எதுவும் வந்தா மாதிரி எதுவும் சொல்லல. அதை திட்டவட்டமா மறுக்காமலும் இருந்தாக்க அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, மக்கள் நல கூட்டணி அதிமுக எவ்வளவு இந்த விஷயத்தை வந்து அப்படியே கொஞ்சம் சிமர் பண்ணி விட்டுட்டு திமுக ஆஃபர் பண்ணாங்க போல இருக்கு அப்படிங்கிற பேச்சு சிக்கலை ஏற்படுத்தி. ரெண்டாவது அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரியும் ஒரு மக்களிடையே காட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ரீசனா ஸ்ட்ராட்டஜிக்கலா கவர்மெண்ட் இருக்கிறது அவங்க. இந்த குற்றச்சாட்டு தேமுதிகவையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பதனாலதான் அவங்களும் மறுக்க வேண்டிய. வசதி படைத்த கட்சிகள் சந்தையில் சில கட்சிகளை விலைக்கு வாங்க ஆரம்பித்து விட்டனர். இதை சொல்லியிருப்பவர் மத்திய அமைச்சர், பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன். எந்த வசதி படைத்த கட்சி, எந்த சில கட்சிகளை, எந்த சந்தையில், என்ன விலைக்கு? அதாவது இந்த விஷயத்து அவருடைய இந்த பேச்சுக்கு முன்னால அவர் வந்து தேமுதிக மீது வைகோ அவர்கள் பேசிய விஷயத்தை பேசி அதுக்கு அடுத்தாப்புல இந்த பேட்டியில இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அர்த்தம் வந்து தேமுதிக தானே இருக்கு. இல்ல அதனால எந்த ஏது அல்ல. இது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இப்போது தேர்தல் நேரத்தில் பரபரப்புக்கு கொஞ்சம் இல்லாத பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது.
ஏதாவது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் என்பது சர்வசாதாரணமாக பேசப்படுது. அது மாதிரி தான் இதுவுமா? இல்ல, அதாவது இது இடையில பேசினா அது புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இல்ல, மத்திய அமைச்சர் என்பதுதான் அந்த சந்தேகம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதை கட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அர்த்தம் என்னவோ அது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்க. அப்படி அவருடைய பேச்சினுடைய அர்த்தம் வந்து இதே மாதிரியாக தேமுதிக மீது குற்றம் சாட்டப்பட்டு அது வந்து அனாவசியமாக தன்னுடைய கூட்டணியிலே இருக்கிற ஒரு கட்சியை புழுதிவாரி தூற்றுவதற்கு தானே காரணமாக வைக்க இருந்து விட்டாரே. தேமுதிக மனசுல வச்சு சொன்னதாது இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தோடு வந்து அடுத்த விஷயத்துல இல்ல வசதி படைத்த கட்சிகள் பதில் முடிக்கல. ஏன்னா ஹரி வந்து கேள்வி முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பதில் பேசுறேன். பாதியிலேயே பதில் பேசி இல்ல தப்பு இல்ல, அது நீங்க அப்படிதான் பண்ணணும், அப்பதான் சரியா இருக்கு. இந்த அதாவது இந்தியாவில் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி சேர்க்கிறது. கூட்டணி சேர்க்கின்ற போது லெட்டர் பேடு கட்சிகள், லெட்டர் ஹெட் கட்சிகள் இருக்கிறது. 100 லெட்டர் இருந்தா அது லெட்டர் பேடு கட்சி. அப்பப்போ ஒரு கட்சியை வந்து அப்ப போய் ஒரு ஜெராக்ஸ்ல அடிச்சுட்டு வந்தா லெட்டர் ஹெட் கட்சிகள் வகையில வருகிறது. நிறைய கட்சிகள் வருது. ஒரு 650 கட்சி அதிமுக சேர்ந்திருக்கு. பல்வேறு கட்சிகள் இந்த திமுக ஒரு 436 கட்சி சேர்ந்திருக்கு. எங்களுடைய சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்திருக்கு. ஐஜேக்கு இந்தியாவில வந்து ஒரு பெரிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் சொல்றீங்க. எவ்வளவு பெரிய தலைவர், நல்ல வாக்குகளை வாங்கினவங்க. இல்ல அதாவது சட்டமன்ற தேர்தல் நல்ல வாக்குகளை வாங்கி ரிலேஷன் பத்தி சத்யா கவலைப்பட வேண்டாம். சிறிய கட்சி என்கிற வார்த்தையை சொன்னேன். சிறிய கட்சி ஆகவே யார் வந்து வசதி படைத்த கட்சி யார வளைக்க பாக்குற? வசதி படைத்த கட்சிகள் பெரிய இப்பயுமே இது ஒண்ணு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எந்த தவறுமே இல்ல. எந்த கட்சியுமே நேராக காசு கொடுத்து இன்னொரு கட்சியை வாங்குறது இல்ல. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்க்கின்ற போது பல்வேறு ஆட்சிக்கு வந்த பிறகு வாரிய தலைவர் அதே மாதிரி பாஜக மேல எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அருணாச்சல பிரதேசல எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு பாஜக சொல்றாருன்னு புரிஞ்சுக்கப்படாதா? நீங்க அப்படிதான் புரிஞ்சுவீங்க. நீங்க அப்படிதான் புரிஞ்சுவீங்க. தெளிவுபடுத்தினா அந்த புரிதலுக்கு என்னுடைய புரிதல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் இதற்கு முன்னால சொல்லிய விஷயங்களை பார்க்கின்ற போது இது நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மிகப்பெரிய மிகப்பெரிய கட்சிகள் 2 கட்சிகளும் சிறிய கட்சிகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி பண்ணி நாங்க தமிழ்நாட்டில் பெரிய பிளேயர் இல்ல, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க வாங்கினாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வாங்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தியும் கிடையாது, பணமும் கிடையாது. இது தமிழ்நாட்டு அரசு பல்வேறு லாபங்களை சொல்லி விலையினா காசு இல்ல, பல்வேறு லாபங்களை சொல்லி அடுத்தாப்புல சத்யா சொல்லுங்க பழங்கழிவு பாடல விழுற மாதிரி நீங்களும் இதுக்கு பல்வேறு உரை சொல்றீங்க, இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றீங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? முழுசா எல்லாத்தையும் பேசி கடைசியா சொல்லலையே, அதை எடுத்துட்டு எப்ப எங்க எப்படி இப்ப போன வாரம் சொன்னாரு சில தீவிரவாதிகள் சில கட்சிகள்ல போய் சீட்டு வாங்க பாக்குறாங்க. நீ எந்த தீவிரவாதி எந்த கட்சி? அதாவது எந்த தீவிரவாதி என்னங்கிறது படத்தை பார்த்தாலே தெரியும். நீங்க பார்த்து புரிஞ்சுக்கீங்க. அதை பார்த்து புரியாம உட்கார்றாங்க. அதுல எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு, தேச துரோக குற்றச்சாட்டு, பல்வேறு குற்றச்சாட்டுகள், டெரரிஸ்ட் குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க. படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. எதுக்கு சொல்லணும்? ஆகவே இது ஒரு விஷயம். ரெண்டாவது வைகோ அவர்கள் வந்து வைகோ அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனா கொஞ்ச காலமாக அவர் கொஞ்சம் இம்பாலன்ஸா இருக்காரு. எல்லாத்தையுமே சிவாஜி கணேசன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருசா நான் அர்த்தத்தை சொல்லுகிறேன். திரும்பி இம்பாலன்ஸ் சொல்றேன். இப்ப இந்த தேமுதிகவுக்கு ஆதரவாகத்தான் அவர் மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காரு. ஆனா அதனுடைய விளைவு என்ன? அது வந்து அவரை நோக்கி அது திரும்பி வந்திருக்கிறது. காரணம் பிரேமலதா மறுத்து இருக்கிறார். வைகோ சொன்னதற்கு பொறுப்பு அவர் தான் பேசணும்னு சொல்லியிருக்கார். இது மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலை வந்து இவருக்கு கொண்டாந்து விட்டு இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே தேசிய செயலாளர் ஒரு கருத்து, மாநில தலைவர் ஒரு கருத்து. ஒரு கேள்வி வந்து அந்த பாலிமர் தொலைக்காட்சியில் அவர் எழுந்து போறதுக்கு முன்னால முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. ரெண்டாவது கேள்வியில நீங்கள் 1000 கோடி ரூபாய் அவர்கள் திமுக வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே வைக்க முகம் வந்து சந்தோஷமா இருக்கு. 1500 நீ வாங்கிட்ட உடனே எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஆக தன்னுடைய வார்த்தைக்கு பொறுப்பேற்பதற்கு அவர் தயாராக இல்ல.
ஒரு காலை பத்திரிகையில துண்டுச்சீட்டோட போயிருக்குன்னு வந்திருக்காரு. ஆதாரம்னு சொல்றாரு, என்னிடம் ஆதாரம் இருக்குங்கிறாரு. ஆக அவர் சொன்னதுக்கு ஒரு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்கிறேன் போறாரு, அவரே அவரே உளறுகிறார். சத்யா வாதாட போற சொல்றாரு. கொலை செய்தவனுக்கும் வாதாடுறதுக்கு ஆள் இருக்கு, கொலை செய்யப்பட்டவனுக்கு வாதாடுற ஆள் இருக்கு. கொலை செய்தவனுக்கு இன்னைக்கு வாதாடுறதுக்கு ஆள் இருக்கு. சகோதரி பிரேமலதா சொன்ன வார்த்தை அவர் வருத்தம் தெரிவிக்கலாம். மற்ற கட்சிக்காரர்கள் சொன்ன மாதிரி பிஜேபி என்ன சொல்றது, வருத்தம் தெரிவிங்கன்னு சொல்லுது. வழக்குப்பட்ட திமுகவை தான் கண்டிக்கிறார் பிரேமலதா. இல்ல 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 ஒரு செய்தி அவர் என்ன சொல்றாரு, இவர் நான் கோர்ட்ல பேசுவார் சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்லும் பொழுது மக்கள் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. தவறு செய்வீங்க அந்த செய்தியை பாக்குறாங்க. ஒரு நல்ல தலைவர் இதை செய்ய சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல பார்லிமென்ட் இவ்வளவு தவறை செய்யலாமா? ஒரே ஒரு செய்தி, 1986 மொழி பிரச்சனையில் ஆதிக்க இந்திய எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற அதகலத்தில் அன்றைக்கு உங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் இந்திய திருநாட்டுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். அப்போது தலைவர் வைகோ அவர்கள் இருந்து கேட்கிறார், டு யூ வாண்ட் யுனைடெட் இந்தியா ஆர் ஹிந்தி ஸ்பீக்கிங் இந்தியா என்று கேட்கிறார். ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா அல்லது இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் மட்டும் வேண்டுமா என்று கேட்டபோது ஒரிசாவை சார்ந்த புத்த பிரிய மௌரியா என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து சொல்றாரு, நீங்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் இந்த சபையில் நீங்கள் அடித்து நொறுக்கப்படும் என்று சொன்ன போது தலைவர் வைகோ சொன்னார், இந்த சபையில் நான் அடித்து நொறுக்கப்பட்டாலும் சரி நான் சொன்னதை திரும்ப பெற மாட்டேன். சொன்னதை ஒரு முறை அல்ல 1000 முறை சொல்லுவேன். நீதிமன்றத்தில் வைகோ பேசுறாரு. மாநிலத்தில் ஆரோக்கியமான அரசியலை விரும்புறவங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறது ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காங்க இந்த நோட்டீஸ்ல. அந்த ஒரு வாரத்துக்குள்ள இவர்கிட்ட ஆதாரம் இருந்தா அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து மக்கள் முன் வைக்கலாம். இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, நான் பார்த்தா ஐ டேக் இட் பேக் சொல்றதுல எந்த வித தவறும் கிடையாது. இல்ல தொடர்ந்து ஆதாரங்களையும் அவர் முன்வைக்காமல், ஆனால் அதை வாபஸும் பெறாவிட்டால் அதில் டெபினட்டா ஒரு அரசியல் ஒரு ஆங்கிள் இருக்குங்கிறது நம்ம மக்கள் தானே, அந்த ஒரு ஆங்கிள் தானே மக்கள் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, நீங்க திரு சேகர்ட்ட கேட்கிற கேள்வியில பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் சொன்னீங்க. பெரிய கட்சிகள் சிறிய கட்சி அதாவது நீங்க ஆட்சியில் இருந்திருக்கணும். ஆட்சியில் இருந்தாதான் நீங்க பெரிய கட்சியா எப்பாவது ஒரு காலகட்டத்தில் வளர்ந்திருக்க முடியும். சின்ன கட்சிகள் வராங்க இல்லையா, உங்களிடம் ஒரு சிறிய கட்சிகள் வரும் பொழுது ஒரு பெரிய கட்சிகிட்ட என்ன, பாஜகவுடன் சிறிய சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்துத்வா கொள்கையை பேச போறாங்களா, ராம் ஜென்மபூமி பேச போறாங்களா, ஆர்டிகல் 370 பேச போறாங்களா, யூனிஃபார்ம் சிவில் கோட் பேச போறாங்களா, அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் தானே பேச போறாங்க. இது என்ன, அதை நம்ம மக்கள் முன்னாடி எல்லா அடிப்படையாக இந்த 300 அமைப்புகளோ 400 அமைப்புகளோ அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிக்கும் அமைப்புகள் கோரிக்கை இல்லாமல் ஏதேனும் அபிஷியலா ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும், எங்கள் இது தொழிலாளர்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஏதாவது இது பண்ணணும் அபிஷியலா இருக்கும். பட் நிச்சயமாக ஒரு அஜெண்டா இல்லாம அது ஏன் செய்யணும்? நீங்க கலைஞர் விடவில்லை. இதுல என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் மீது இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு கலைஞரை பாராட்டுறாரு. அதாவது டிவைட் அண்ட் ரூல் சொல்லுவாங்க. நினைக்கிறேன் பாஜக பேரம் நடத்தியது அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு மந்திரி பதவி, சில 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 செலவுக்கான காசு அப்படின்னு. ஆனா இது திரு வைகோ சொல்றாங்க. திமுக விஷயத்துல எப்படி பிரேமலதா மாறுபடுறாங்களோ இதே விஷயத்திலையும் பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. இதையும் அவங்க உறுதிப்படுத்த, திமுக விஷயத்திலையும் உறுதிப்படுத்தல, பேச்சை நடத்தல அப்படிங்கிறாங்க. பாஜகவோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பாஜக பற்றிய பார்வையில மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் முற்றிலுமான நிலைப்பாட்டு வித்தியாசம் இருக்கு நீங்க உணர்றீங்களா? நிச்சயமாக. நாங்க பாரதிய ஜனதா பார்க்கின்ற பார்வை எங்களுடைய பார்வை என்பது வேறு, அவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறாக இருக்கும். நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய காமன் மினிமம் புரோகிராம்ல மத்திய அரசாங்கத்துடைய பல கொள்கைகளை எதிர்க்கிறீங்க.
தேமுதிக அப்படி மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள்ல நீங்க எடுத்த பொசிஷன் பலத்துல எடுக்கல. ஹிந்துத்துவாவை எதிர்ப்பதுங்கிறது உங்களுடைய கோர் இஷ்யூவா காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல போடுறீங்க. ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, எங்களுக்கு பாஜகவோட உறவுல இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு அதுல தயக்கம், அதனால அது அமையல, அது ஸ்ட்ரெஸ் பண்ணின்னு சொல்றாங்க. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் எப்பொழுது லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவுடன் கரம் கோர்த்தார்களோ அப்பொழுதே அது தமிழருக்கு எதிரான விரோத கட்சியாக பார்க்கப்பட்டது. அப்படி உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருடைய கட்சி பார்க்கலாம். இல்ல அந்த விஷயத்துல நாங்க சொல்றோம். அது என்ன விஷயம்னா, அதற்கு பின்பாக மாண்புமிகு புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை நம்ப வைத்து அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் கேப்டன் அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் அழைத்து பாராட்டிய பிரதம அமைச்சர் அவர்களுக்கு உரிய மரியாதையை நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அவர்கள் இருப்பது கூட அப்போ இப்பயும் கூட உங்களுக்கு கடுமையா பாஜக மேல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ், கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ், இல்ல திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கோபமோ இல்ல மாற்று பறவையோ துளியும் அவங்களுக்கு இல்லையா? அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க, பாஜகவோட கூட்டணி வைக்காம எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லைங்கிற. இல்ல, மாறுபட்ட கொள்கை இருக்குவதால் தான் வேறு வேறு கட்சியா இருக்கும். ஒரே கொள்கையா இருந்தா ஒரே கட்சியா இருக்கலாம். அதுக்கே மாறுபட்ட ஆட்சி நீங்க முன்னிறுத்துவது திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஆட்சி. மத்திய உங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல பல விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைகளா இருக்கிறீங்க. அதுல திரு விஜயகாந்துக்கு கடுமையான பார்வை இருக்கு. அதே அளவு இல்ல, அந்த விஷயத்துல பாஜக மேல மாற்று கருத்து. அந்த செய்தியை பொறுத்தவரையிலும் வெற்றி பெற்றதற்கு பின்னால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இதுதான் இந்த ஆட்சியுடைய நோக்கம் என்பதை தெளிவாக திட்டமிட போகின்றார்கள். எனவே இதில் எந்த குழப்பமும் எந்த மாற்று கருத்து அப்போ ஒரு கன்சர்ன் மாறிடுமா? இல்ல, இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய இணைவதற்கு முன்பாக, அதே போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவருடைய கொள்கை திட்டங்களை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு பின்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கும். அதுதான் பாஜக அணுகுவதில் ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு. எங்களுடைய பார்வை என்பது வேறு, அவர்களுடைய பார்வை என்பது வேறு. ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே கூப்பிட்டு அபிஷியலா கூப்பிட்டது. இப்ப ஈழத்தமிழர்களை கொண்டு குவிப்பதற்காக ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் கொடுத்த சீனாவை தன்னுடைய தலைமையகமாக சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வைக்கல. இவங்க சீனாவில் நடக்கிற மாநாட்டுக்கு இங்க இருந்து பிரதிநிதிகள் போறாங்க தெரியுமா உங்களுக்கு? இவருடைய இந்திய சீனா போர்ல சீன அமெரிக்காவில் நடக்கிற மாநாட்டுக்கு நீங்க அமெரிக்காவுக்கு நீங்க போறீங்க, அவங்க சீனா பக்கத்து நாடு அண்டை நாட்டுக்கு போக கூடாதா? அமெரிக்காவுக்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்ற விதத்தில் எல்லா செயலும் செய்கிற நீங்கள் அந்த இப்பயும் கூட ஒரு கூட்டணி அமைச்சு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் பண்ண போறோம் கூட இது வந்து நீடிக்காது அப்படின்னு. இப்ப தேமுதிக மக்கள் நல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சு கையெழுத்தும் போட்டாச்சு. இப்பயும் நீடிக்காது விளங்காது அப்படின்னு உங்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது டிரெக்ட் இல்லாம என்ன அவருடைய அம்மிக்கல் எடுத்து அடி வயிற்றுல குத்திக்கிற நிலைமை. ஏன்னா கையா நம்ம எதிர்பார்த்து நடக்கலையே என்றது வெறுப்பு. சத்யா, நீங்க சந்தோஷமா இந்த கூட்டணி தொடரணும். ஆனா வந்து அப்படி சொல்லி தொடர விடாதபடி இப்ப பாருங்க, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ட்டு இப்ப வந்து இது விஜயகாந்த் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் என்கின்ற நிலைமையில ஓவரா ரியாக்ட் பண்ணி அந்த அம்மாவே வந்து இப்ப இல்ல எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. பண்ணிட்டு தினமலர் பத்திரிகையில போட்ட சீட்டெல்லாம் தார் சீட்டுன்னு சொல்லிட்டு ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க, நான் அவர் படிச்சார்ல நாங்களும் படிக்கிறோம்ல, ஆக எங்களுக்கு விமர்சனம் செய்வதற்கிறது. ஏன்னா எங்களோட அமைச்சரை பார்த்து இவ்வளவு பெரியவர் வந்து என்ன வார்த்தை பேசுறாரு. ஆகவே இவர் வந்து தான் ஓவர் ரியாக்ஷன் பண்ணி தேமுதிகவோடு இப்பயே உரசல் ஏற்படுத்தி தர்மங்கிறாரு, இவர் வந்து அர்ஜுனன்கிறாரு. இப்ப தர்மருக்கு பயங்கர சங்கடங்கள் எல்லாம் உண்டு பண்ணி இல்ல ஒரு செய்தி தானே கோஆர்டினேட்டர் மத்தவங்க அறிவிச்சாங்க. பாண்டவரணியாக மாறியதற்கு பின்னால்
நீங்க சும்மா இருந்த சங்குன்னு சொல்றீங்க. இல்லை, அது கண்ணன் கையில் இருந்த பஞ்சசைலியம் சங்கு. அது ஊதியத்துக்கு பின்னால் தான் பகை வீழ்ந்தது, துரோணிகள் வீழ்ந்தார்கள். எனவே திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது மட்டும்தான் என்னுடைய இலக்கு. கொஞ்ச நாள்ல பாத்துலாம் அது பாஞ்சஜன்யமா இல்லையாங்கிறது நம்ம பாத்துக்கலாம். மே 19 யார் வெற்றி யார் தோல்வின்னு தெரிய போகுது. ஆனா இது மற்ற மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் கூட இந்த சர்ச்சையான பேச்சுகளை பேசுவதில்லை. ஆனால் இதை ஏன் தொடர்ந்து அண்ணன், நான் ரொம்ப பெரிதும் நேசிக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள் இப்படி தர்ம சங்கடத்தை தேமுதிகவுக்கு ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய நிலை இனி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய இன்னொரு விஷயம்னா, இந்த விஷயத்துல தேமுதிக எதுக்குமே ஆசைப்படக்கூடிய ஒரு கட்சி, பணத்துக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு கட்சி. அவர் மிக தெளிவா வளர்க்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரி இவர் சொல்றது கொடுக்கலங்கிறார். அவரு அதுதான் நான் என்ன சொல்றேன், தேமுதிக அப்படி உள்ளவர்களிடம் பேசினார் என்று சொல்றாரு இல்லையா. விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு நீங்க தேமுதிகவை இந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவருடைய விஷயம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் திரு ஸ்டாலின் மேல இருக்கக்கூடிய அந்த குரோதத்தையும் கலைஞரை பாராட்டுவதன் மூலமாக கலைஞரை பாராட்டி விட்டு நான் எங்களுடைய அண்ணன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது. நான் கேட்கிறேன், நீங்க உயிரோட இருக்கும் போதே நீங்க கலைஞரை மன்னிக்கல, உங்க கல்லறை மன்னிக்கலன்னு அவர் கவலைப்பட போறாரு. அப்ப எந்த வார்த்தை பேசினாலும் அதில் பொருள் இருந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் வைகோ ஏன் இப்ப பொருள் இல்லாம பேசுறாரு, அதுவும் பொருளை பத்தி ஏன் இப்படி பேசுறாரு என்பதுதான் எனக்கு புரியல. சுருக்கமான சுருக்கமா பதில் சொல்றீங்க குற்றச்சாட்டு உங்க மேல ரொம்ப சுருக்கமா. மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த தலைவர் வைகோ அவர்கள் அமையப்போகின்ற புது ஆட்சிக்கு இப்பொழுது ஒரு ஒருங்கிணைப்பாளராக புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த விதத்தில் இவர்கள் குட்டையை குழப்பலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருவரும் குழப்பத்தை விளைவிக்காது. நிச்சயமாக இந்த இரண்டு அசுர பலங்களை வீழ்த்திவிட்டு நல்லாட்சியை, ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை, மதுபானம் இல்லாத மது சாம்ராஜ்யம் இல்லாத ஒரு இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து இந்த மக்கள் நல கூட்டணி திமுகவை டார்கெட் பண்ணி ஏதேனும் ஒரு சர்ச்சை உண்டாக்குனாங்கன்னா, ஒருவேளை ஏதேனும் ஒரு கால்குலேட்டடா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமோ, அதாவது ஒரு ஆல்டர்னேட் அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக திமுகவுக்கு அல்லாத ஒரு அணியாக உருவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல அணிகள் அதே தான், பாமக அதே தான் செய்யறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுகவை தாக்குறாங்களோ பேசுறாங்களோ அதை விட அதிகமா திமுகவை தாக்கி பேசுறாங்க. மக்கள் நல கூட்டணி இப்ப அதே செஞ்சிட்டு இருக்கு. தேமுதிக அதே தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இல்ல தப்பு கிடையாது, பட் அது ஸ்ட்ராட்டஜியாக எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் காலத்தில் திமுகவுடன் போட்டியில எங்களுடைய போட்டி அண்ணா திமுகவுக்கும் எங்களுக்கும் இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில ஒரு பேட்டியை கொடுக்கும்போது ஏற்பட்ட ஒரே விஷயம், அவர் திமுகவை பற்றிய குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது அதை ஒரு ஆசையோடு கேட்டவர், தன்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டை கூட ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராமல் வெளியே வந்தது என்பது அடுத்தவர்களை சுட்டி காண்பிக்கின்ற உங்களுடைய விரல் உங்களை சுட்டி காண்பிக்கிறது என்பது நிச்சயமாக அதை கூட தாங்க முடியும். எனவே எதிரி கூட எங்க மீது அந்த குற்றச்சாட்டு ஒதுங்கியவர்கள் போல ஒரு கட்சிகள் 4 கட்சி கூட்டு சேர்ந்திருக்கிறது. மழையில வெளியே பரஸ்பரம் அதற்கு பதில் குற்றச்சாட்டுகள், நடவடிக்கைகள் இன்னும் நிறைய நாம பார்க்க போறோமோ அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. இது தொடக்கம் தானோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.